ஸோ அவங்களோட நான் ஒரு வாட்டி கேஷுவலாக ஓவர் த ஃபோன் பேசும்போது சடனாக நான் சொன்னேன், மாமி நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்றத சடனாக சொன்னேன். எப்படிரா நீங்க சொல்லுங்க, அப்படியே பேசுங்க. அன்னைக்கு என்ன இருந்துச்சு? மாமி சாரி, அப்போ ஆன்டின்னு கூப்பிட்டு இருந்தேன். நான் தந்தையார் பட்ட வாத பேசுறேன் ஆண்டி. ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டி ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. டேய் அங்க என்ன பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது ஆண்டியை கரெக்ட் பண்றியா? வணக்கம் மாப்பிள, இதுதான் டிஸ்க்ளைமர், பார்த்துக்கோ படிச்சுக்கோ. நம்ம லைஃப்ல வந்து என்னைக்குமே ஒரு சில விஷயங்கள் சொன்ன உடனே அடுத்து இன்னொரு வார்த்தை ஞாபகம் வரும். உதாரணத்துக்கு கணவன் அப்படின்னு சொன்னோன்னே மனைவி, அண்ணன் அப்படின்னு சொன்னோன்னே தம்பி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா மாமியார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் அடுத்து என்ன ஞாபகம் வரும்னா மருமகள் அப்படின்னு ஞாபகம் வரும். மாமியாருக்கு வந்து மருமகள் மட்டும் தான் ஞாபகம் வரணுமா? மருமகன்கள் ஞாபகம் வரக்கூடாதா? அப்ப அப்படி யோசிக்கும் போதுதான் ஏன் அந்த தலைப்புல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழா நினைச்சது. இன்னைக்கு நம்ம தமிழா நிகழ்ச்சியில பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா மாமியார்கள் வெர்சஸ் மருமகன்கள். ஃபர்ஸ்ட் வந்து மாமியார்கள்ட்ட இருந்து தொடங்கிடலாம். இன்னைக்கு உங்க மருமகன் கூட சுமூகமான உறவு இருக்கலாம், ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் மோதலோட ஆரம்பிச்சிருக்கலாம். இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சுமூகமான உறவா இருக்கலாம். அப்படி ஃபர்ஸ்ட் ஏற்பட்ட மோதல் என்ன? எங்க பொண்ணு வந்து லவ் மேரேஜ் தான். போயிருங்கடா. ஏய் சௌமியா என்கிட்ட இருந்து பிரிக்கவாடா பாக்குறீங்க? என்ன தம்பி என்ன பிரச்சனை சொல்லு. நான் சௌமியாவை லவ் பண்றேனே, அத கெடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க ராஸ்கல். ஓ சூப்பர். பொண்ணு லவ் பண்றாங்க, மாப்பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னாரு, உங்க பொண்ணு இந்த மாதிரி லவ் பண்றா, எங்களுக்கு எப்படியா கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால எங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததே கிடையாது. உங்க பொண்ணு லவ் பண்றாங்க தான் மாப்பிள்ளாவும் சொல்லிருக்காங்க. அப்ப நேச்சரா கோவம் வந்திருக்கும்ல, என்னடா நம்ம பொண்ணு லவ் பண்ணிருக்கு ஆனா நம்மகிட்ட சொல்லாம இருந்திருக்கு, மாப்பிள்ளை வந்து சொல்றாப்ல அப்படின்னு கோவம் வந்திருக்கும்ல. அம்மா மாதிரி பேசு. உனக்கு என்ன தேவையோ அத மட்டும் பேசு. உங்க அம்மா மாதிரி தான் நீ இருப்ப. உங்க அம்மா பத்திலாம் எங்க அத்தை சொன்னாங்க. பொண்ணுக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேனா மாட்டேனா அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து சொல்லாம இருந்துட்டா. ஆனா இவர் வந்து பேச்சிலேயே மயக்கிட்டு அக்செப்ட் பண்ண வச்சிட்டாரு அவரு. ஹாய் ரெமோ மாமா. ஓ என்ன சொன்னாரு? எப்படி வந்து பேசினாரு? உங்க பொண்ணு பேசதே ஒரு பொலைட்டா, எப்படிப்பட்ட ஆளையும் பேச்சிலே மயக்கிட்டு வர அவர். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் அவருக்கு உண்டு. லவ் லெட்டர், அதுவும் பேரண்ட்ஸ் கிட்ட. வயசு பொண்ணு கிட்ட இது பேசுறது அநாகரிகம். உரப்படியா அப்பா அம்மா மூலம் கொடுக்கறதா உசிதம். அடங்கா பேசுற விதத்தையே பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படி அவருக்கு மேரேஜ் முடிச்சுட்டாரு. என்ன பாஸ் இவ்வளவு பாராட்டுறாங்க, ஆச்சரியமா இருக்கு. பொதுவா மனைவி வந்து கணவரை பாராட்டினா புரிஞ்சுக்க முடியுது. மாமியார் வந்து இவ்வளவு பாராட்டுறாங்க மருமகனை. எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. லவ் பண்ணிட்டு இருந்தோம். லவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு தெரியும் ஐம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டா நான் இருக்கேன் அப்படின்றது மட்டும் தெரியும். ஸோ அவங்களோட நான் ஒரு வாட்டி கேஷுவலாக ஓவர் த ஃபோன் பேசும்போது சடனாக நான் சொன்னேன், மாமி நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்றத சடனாக சொன்னேன். எப்படிரா எப்படி பேசினா அப்படியே பேசுங்களேன். இப்ப நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் மாமியார் கன்வின்ஸ் பண்ணதுக்கு ஒரு டிப்ஸ் தேவைப்படும். அந்த டிப்ஸா இது இருந்துட்டு போட்டுமே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீங்க சொல்லுங்க, அப்படியே பேசுங்க. அன்னைக்கு என்ன இருந்துச்சு? மாமி சாரி, அப்போ ஆன்டின்னு கூப்பிட்டு இருந்தேன். நான் தந்தையார் பட்ட வாத பேசுறேன் ஆண்டி. ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டி ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. டேய் அங்க என்ன பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஆண்டி சுதா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? ஒன்னும் சொல்லலையே, என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே. ஆண்டி நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்படி சொன்ன உடனே அவங்க போனை கட் பண்ணிட்டாங்க. ஓ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாருயா. ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. ஆண்டி பாரு. உடனே கட் பண்ணிட்டாங்க போன். பின்ன அடுத்து எப்ப முகூர்த்தம் வைக்கலாம் கேட்பாங்களா என்ன? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சொல்றோட போனை கட் பண்ணிட்டாங்களாம். உடனே கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி நான் கால் பண்ணேன். திருப்பி கால் பண்ணே மம்மி இருங்க கட் பண்ணாதீங்க, நம்ம பேசலாம்னா நீங்க இப்படிலாம் பேசதா இருந்தா நீங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, எங்க வீட்டுக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எங்க வீட்டுக்கு இந்த பழக்கம் எல்லாம் ஒத்து வராது, நீங்க என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சில் துப்பிட்டா
நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். திருப்பி வச்சுட்டாங்க. திருப்பி வச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கோ இல்ல திருப்பி இன்னொரு நாள் நான் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணி நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணேன். எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? அத அந்த ஆக்ட் தான் கேக்குறேன். எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? obviously அவங்க நோ சொல்றதுக்கான ரீசன் என்னால புரிஞ்சுக்க முடியுது. காஸ்ட் வேற. உன்னைய பத்தி நான் கூட என்ன நினைச்சிருந்தேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. உங்க மருமகனுக்கு மார்க் போடணும் எவ்வளவு போடுவீங்க? 100 out of 100 தான் இருக்கு. சரி, நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்க? நான் 8 சொல்வேன். அவங்க அவங்க சில சமயங்கள்ல வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். செட் ஆகல. ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. ரொம்ப ஓடிட்டாங்க அவங்க லைஃப்ல. ஆப்வியஸ்லி இப்போ 2 பெண் குழந்தைகளுக்கும் குழந்தைங்க இருக்காங்க. அதை பாத்துக்கிற பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா இப்பதான் பஸ் தெரியுது எப்படி விழுந்தாங்கன்னு. நான் ஆக்சுவலா மார்க் போட சொன்னது அவங்களோட குறைகளை சொல்ல சொல்லி. நீங்க எப்படி பால் போடுறீங்க பாருங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். ரோஸ் எவ்வளவு பெரிய ஆட்டக்காரனா இருந்துட்டு போட்டான். இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கச்சிறது கிடையாது. இப்படின்னு அதுக்கு 2 மார்க் குறைச்சேன்னு பால் போட்டீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து உங்க மருமகன் கூட ஜாலியா ஃப்ரெண்ட்லா செமையா இருப்பீங்க. பட் ஸ்டார்டிங்ல ஒரு மோதல் ஆரம்பிச்சிருக்கும்ல. ஒரு என்ன மோதல் ஆரம்பிச்சு தான் ஒரு நட்பு ஒரு அன்பு வந்திருக்கும். அப்படிதான் ஸ்டார்டிங்ல ஆரம்பத்துல ஏதாவது மோதல்கள் வந்துச்சா? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்ததுங்க. என்ன விஷயம் கஷ்டமா இருந்துச்சு? கொஞ்சம் சின்ன குடும்பம், கொஞ்சம் சம்பளம் வருமானம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். அதனால கொடுக்கும்போது கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தோம். சார், நெருடலே வந்து ஆரம்பத்திலே இருந்தது. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அப்போ நாங்கள் சின்ன ஃபேமிலி, சொந்த வீடு இல்லை. அதனால அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் என்ன கொடுமை சரவணன். ஊருக்கு வந்துட்டு போனோன்னா இங்கே போகிறதுக்குள்ள நானும் என் ஒய்ஃபும் கார் ஃபுல்லாக சண்டையே போட்டுக்கிட்டு இருப்போம். நீங்கள் ஏன் அதை அப்படி சொன்னீங்க, நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடி சண்டை ஓடிக்கிட்டே வீட்டுக்கு போவோம். அது காரணம் யார்? இவங்களா? ஆமாங்க. மாமியார் வீட்டுக்கு வந்தாலே இவங்க அவங்க உடம்புல இறங்கிடுவாங்க. ஓ அப்படி. புரியுதுல? நிறைய பேய் படம்லாம் பார்த்துருப்பீங்க. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. அதுல வந்து உள்ளார உட்காந்துட்டு ஒரு முனி வச்சு ஆட்டம் தெரியுங்களா? அந்த மாதிரி இவங்க வந்து எங்க மருமக உடம்புல, எங்க பொண்ணு உடம்புல இறங்கிட்டு அது அப்படியே மேலைய கை வைக்கிற. தொடா தொடு, இப்ப தொடா பாக்கலாம். தொடு, வா வா. என்ன என்ன பார்த்துட்டு இருக்க? சண்டை போட்டுட்டே போவோம். அதை சரி பண்றதுக்கு நான் 1 வாரம் ஆகும். பாஸ், நீங்க இவ்வளவு சொல்லவே வேண்டாம். நானும் கணவன் தானே, எனக்கும் எல்லாம் புரியாத செய்யும். நீங்க இவ்வளவு விளக்கிட்டு இருக்கீங்க. வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன்.